ஐந்தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. இதோட அடைமொழி நல் நற்றிணை அப்படின்னு சொல்லுவாங்க. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கல்வியோடு அகம்புறம் என இத்திருத்த 8 தொகை தான் இந்த 8 தொகைக்கான பாடல். அப்போ முதல்ல வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை, நல் நற்றிணை. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் பரிபாடல். தவறான இணை முல்லை ஓதலாந்தையார் கொடுத்திருக்காங்க. அது ஓதலாந்தையார் வராது, முல்லை பேயனார். பின்வரும் சொல் தவறானது. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதின்னு கொடுத்திருக்காங்க, தவறு. கம்பரை ஆதரித்தவர் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். செல்வச்செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தலைக்கண் உண்டாக செய்வான் வினை. இதற்கான பொருள் கைப்பொருள். பற்றுக பற்றனான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுக்கான எதுகை வகை கூளை, கூளை எதுகை. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை மேற்கதுவாய். அதாவது எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. அப்போ இந்த அடியில 1, 3, 4 இந்த 1, 3, 4 இதுல இருக்கிற இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது மேற்கதுவாய். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்போது அடிகள் நான்மறை கற்றார். இலக்கண குறிப்பு கங்கையும் சிந்துவும். எண்ணுமை. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். தாழ்போந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்று பழுக்கின்றது. படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சம் படித்து. கல் எனும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். இயல்பானது இதற்கான வேர்ச்சொல் இயல்பு. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. குழலியும் பாடத் தெரியும். இதில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை அமைக்க சொல்லியிருக்காங்க. குழலிக்கு பாடத் தெரியும். தமிழ் சொல்லை கண்டறிக. மணிமுடி. பொருந்தாத இணை எது? குறிஞ்சி யாமம் சரி, முல்லை மாலை சரி, மருதம் வைகரை வரும், நண்பகல் கொடுத்திருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. நெய்தல் ஏற்பாடு சரி. மிசை, மிசைனா மேடு, அதுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, அப்ப கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இதற்கான சரியான எதிர்ச்சொல் கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். வேற்றுமை அதற்கான உருவும். 4ஆம் வேற்றுமை கு, 5ஆம் வேற்றுமை இன், 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமை கண். ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம். அதுல முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கு மட்டும் உறுப்புகள் கிடையாது. இந்த 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானதை தேர்ந்தெடு. இதுல இவரது காலம் 18ஆம் நூற்றாண்டு, அது மட்டும்தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். தாய்மானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். தில்லையாடி வள்ளியம்மையின் பெயர். உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைக்காட்சியால் கண்டறிந்து சொன்னவர் கலிலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் சீயுப்போ. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழ்மொழியின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். யாருடைய இயற்பெயர்? பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனோட பேர் தான் துரைமாணிக்கம். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்வதற்கு குறிப்பிடத்தக்கவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். பரதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதனி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமை பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா.
தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையர். 1969 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கும். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது நடுவண் அரசு. சித்திரங்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளியிருந்த நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் பே. சுந்தரம் பிள்ளை. செங்கிரி பருவம் பிள்ளைத்தமிழில் 2வது பருவம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழாரிட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம். பொறுத்துக: தடக்கர் பெரிய யானை, என்கு கரடி, வல் உகிர் கூர்மையான நாகம், தெரிசனம் காட்சி. குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் பத்தரை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை. அறமெனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதியில். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. குறுந்தகை நூலின்பா அகவற்பா. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பெயர், அடியன் அல்சரின் தன்ன நிறுத்தினான். இக்கூற்றிற்கு உரியவர் குகன். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்பு அமைந்துள்ள நூல் நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள். பொருட்பாலின் இயல்கள்: அரசியல், அங்குவியல், ஒளிபியல். வேய்ப்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடர்: எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள்.